நீங்க மனசோட கண்ட்ரோல்ல இருக்கிறது, மனசோட ஆதிக்கத்துல இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? ஒரு 1/2 மணி நேரம் நீங்க சும்மா ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, புக்ஸ் படிக்கக்கூடாது, யாரு கூடயும் பேசக்கூடாது. ஒரு 1/2 மணி நேரம் உங்களால சும்மா உட்கார முடியலைன்னா, நீங்க ஃபுல் கர்மால இருக்கீங்க. உங்க மனசு உங்க கண்ட்ரோல் இல்ல. நீங்க மனதோட ஆதிக்கத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த 1/2 மணி நேரத்துல உங்க மைண்ட்ல ஒரு 1000 தாட்ஸ் வரும். 1000 தாட்ஸ் உங்கள டிஸ்டர்ப் பண்ணும். அத பண்ணு, இத பண்ணு, அப்படி போ, இப்படி போ அப்படின்னு சொல்லி ஏதேதோ சிந்தனைகள் வரும். அப்ப அவங்களோட அந்த மிகப்பெரிய எதிரியே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தாட்ஸ் தான். அந்த எண்ணங்கள் தான். உங்கள் மனதில் தோன்றும் எண்ணங்கள் தான் வந்து எல்லாத்துக்குமே காரணமா இருக்கும். அந்த தாட்ஸ் தான் வந்து நெகட்டிவ் தாட்ஸு, ஓவர் திங்கிங்கு, ஆசை, பேராசை, குழப்பம், பொறாமை, போட்டி எல்லாத்தையும் உண்டு பண்றது, எல்லா குழப்பத்துக்கும் காரணம் அந்த எண்ணங்களா தான் இருக்கும். அப்ப நீங்க அந்த எண்ணங்களற்ற மனநிலைக்கு போனால் மட்டுமே எம்ப்டினஸ் ஆகணும். எம்ப்டினஸ் ஆனா மட்டும் தான் நீங்க மைண்ட உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். எம்ப்டினஸ் ஃபுல்லா ஆயிட்டீங்கன்னா, அதாவது எண்ணங்களற்ற மனநிலைக்கு போயிட்டீங்கன்னா, உங்களோட இன்ட்யூஷன் தெளிவா கேட்கலாம். இந்த நிலைய தான் ஆன்மீகத்துல கடவுள் நிலைன்னு சொல்லுவாங்க. விழிப்புணர்வு அதாவது அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இத எப்படி அடையறது? வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன்.